ஒரே மைக் தான், 3 பேரும் ஒரே நேரத்தில் பாடணும். டிஎம்எஸ், சீர்காழி கோவிந்தராஜன் இணைந்த இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. தமிழ் சினிமாவில் காதல் மன்னன் என புகழப்பெற்ற நடிகர் ஜெமினி கணேசன் தனது கர்வத்தை விட்டு ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரிடம் அவர் எடுத்த ராமு படத்தில் ராஜா கதாபாத்திரத்தில் நடிக்க தனக்கு வாய்ப்பு கொடுக்கும்படி கேட்டார். இந்த படத்திற்கு ஜெமினி கணேசனின் தோழர் சீதாராமன் தான் திரைக்கதை எழுதியிருந்தார். இந்த படத்தில் கதாநாயகனாக நடிகர் ஜெய்சங்கரை தான் போடணும் அப்படின்னு நினைத்த நிலையில் ஜெமினி கணேசன் வந்து கேட்டதும் மெய்யப்ப செட்டியார் தவிர்க்க முடியாமல் தவிர்த்திருக்கிறார். இந்த படத்திற்கு என்ன சம்பளம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு ஜெமினி கணேசன் தெரிவித்த நிலையில் ஆலோசனை பண்ணிட்டு சொல்கிறேன்னு மெய்யப்ப செட்டியார் சொல்லிட்டாங்க. இதையடுத்து மெய்யப்ப செட்டியார் தனது பிள்ளைகளிடம் ஆலோசனை கேட்ட நிலையில் ஜெய்சங்கரையை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் மனைவியை இழந்து வாய்ப்பேச முடியாத மகனின் சோகத்தை தாங்காத ஒரு சரியான கதாபாத்திரம் வேணும், அதற்கு ஜெமினி கணேசன் தான் சரியாக இருப்பாருன்னு ஆணித்தனமாக சொல்லிட்டாராம். தந்தை சொன்னதால் பிள்ளைகளும் எதுவும் வாதிடலையாம். அந்த காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய அனைத்து கதாபாத்திரங்களும் இந்த படத்தில் இருந்துச்சு. 1966ஆம் ஆண்டு ஏசி திருலோக சந்தர் இயக்கத்தில் வெளியான இந்த படம் 100 நாட்களை கடந்து ஓடிச்சு. இந்தியில் வெளியான தூர் கஹன்ஸ் ஹி சாவோன் மெயின் திரைப்படத்தின் ரீமேக் தான் ராமு. ஹிந்தியில் இந்த படம் படுதோல்வி அடைந்த நிலையில் தமிழில் பெரும் வெற்றி அடைஞ்சிச்சு. இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த கண்ணன் வந்தான் பாடல் எப்படி பாடப்பட்டது என்பது குறித்து பாடகர் டிஎம்எஸ் பேசியிருந்தார். ராமு படத்தில் என் தம்பி சீர்காழி கோவிந்தராஜனும் நானும் சேர்ந்து பாடணும். படத்தில் ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பாடி கொடுக்கணும். அவர் பாடிக்கொண்டிருக்கும்போது, அதாவது நாகையா பாடிக்கொண்டிருக்கும்போது தன் குழந்தையை கடவுள் கண்ணன் காப்பாற்றியது ரொம்பவே சந்தோஷப்பட்டு பாடக்கூடணும். ஜெமினி கணேசன் பாடுவார். இந்த பாடலின் போது சீர்காழி கோவிந்தராஜன் பாடும்போது நான் இடையில் பாடணும். இன்று இருப்பது போது அன்றைக்கெல்லாம் தனித்தனி மைக்கே கிடையாது, ஒரே மைக் தான். நான் பாடும்பொழுது சீர்காழி கோவிந்தராஜன் ஒதுங்கிடுவார். அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்தாற்போல் உணர்ச்சியோடு பாடிட்டு இருக்கேன். அந்த பாடல் ரொம்பவே அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்போ பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் இப்போ வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. உண்மையிலேயே இப்போ தான் டெக்னாலஜியெல்லாம் ரொம்பவே வளர்ந்து வேலைகளை மனிதர்களுக்கு ஈஸியாக எடுத்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.